வணக்கம் யுவஸ். இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் பாகிஸ்ரீ போஸ் அப்புறம் மற்றும் பலர் அப்புறம் அப்படின்னா சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் ஒரு படம் ரிலீஸ் போட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா செய்யும். இந்த படம் பார்த்தீங்கன்னா RKFI கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்ன அப்படின்னா ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக ரீசன்னா ரூரல் படம், ரூரல் கமர்ஷியல் படம் அப்படி தான் சொன்னோம். ஸோ அதனால இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பற்றி ஸ்பெஷலாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. சூப்பரான ஒரு டீசர் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு அப்படி சொன்னோம். ஸோ பக்கமான ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி கிடையாது. ஸோ ஓகே, ஸோ டீசர் பார்த்தீங்கன்னா பக்கமான இருந்துச்சு அப்படி சொன்னோம். தரமான ஒரு டீசராக சந்தோஷ் நாய் பிஜிஎம்லாம் சும்மா தாழ் மாதிரி செம்மையாக பண்ணுறாங்க. சந்தோஷ் நாய் பெட்ரோல் சும்மா திருச்சி மேஞ்சாரி இப்போது செய்யூரில் போட்டு போனேன் அப்படின்னு சொன்னோம். பிஜிஎம் வேலை அந்த படத்தில் அப்படி சொன்னோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் இப்போ அப்டேட்டு. ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜையோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 வீக்ஸ்லேயே வந்துருச்சு. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ சாரி மன்னிச்சிடுங்க. நிறைய அப்டேட் வந்ததால் இந்த கண்டென்ட் என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் கட்சியில் இருக்குது டைமு. ஸோ அதனால் போடுறேன் இன்றைக்கி. ஸோ 2 வீக்ஸாக அப்டேட் வந்தது. ஸோ நான் தான் கொஞ்சம் லேட்டு. சாரி ஓகே. அண்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு பூஜையோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷூட்டிங் இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதான் சொன்னோம். ஸோ அப்போ எனக்கு பண்ணி குயிக்காக இந்த வருஷத்துலேயே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ எந்தளவுக்கு முடியுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேம் டீம் போட்டு வரைக்கும் என்ன போட்டு பார்க்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் போட்டு வரைக்கும் நான் கொஞ்சம் நிறைய பேசினேன் அந்த படத்தில். ஸோ சிவகார்த்திகேயன் போட்டு வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நான் ஏன் சொல்கிறேன்னா சிவகார்த்திகேயன் 2 படம் சரியாக அமையல. அமல் பாக்ஸ் ஆஃபீஸில் பெய் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிக்கு அப்புறம் 2 படம் சுத்தமாக சரியாக அமையல. ஒரு மதராசி, இன்னொரு பராசக்தி 2 படமே அந்தளவுக்கு சரியாக போகலை. தான் சொன்னேன். அந்த 2 படமும் ஓரளவுக்கு சூப்பரான படம் தான். நான் அந்தளவுக்கு ஓடல அப்படி தான் சொன்னோம். ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் போட்டிருக்கும் முக்கியமான ஒரு படமாக வேணும். இப்போ கம்பேக் தேவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சூர்யா இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா கருப்பு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டோட 300 கோடி கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அமல் கலெக்ஷனே ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ண போகுது. ஸோ அப்படி இப்போ டைமில் இப்போ சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு பெரிய கம்பேக் தேவைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ கருப்பு மாதிரி பிளாக் பஸ்டர் மாதிரி சூர்யா திரும்ப வந்துட்டார். இப்போ சிவகார்த்திகேயன் ரேஸ் வேணும்னா இப்போ கம்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படம். முருகன் ஸ்டோரியில் ஒரு ரூரல் கமர்ஷியல் படம் அப்படின்னு சொன்னோம். கருப்பும் ரூரல் படம்னா ரூரல் சொல்லிட்டு அதுவும் கருப்பு சாமி வச்சு ஒரு எடுத்துக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா முருகன் வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ வேலை இருக்க போகிற அப்படின்னு சொன்னோம். பார்ப்போம் கருப்பு பண்ணிட்ட அப்புறமும் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் பிளாக் பஸ்டர் வச்சு சிவகார்த்திகேயன் மட்டும் கம்பேக் கொடுக்குறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த படத்துக்கு. நான் இந்த படம் டீசர் ரொம்ப பிடிச்சது. பிஜிஎம் வேலை சாப்பிட்டோம். ஸோ இப்போ மேக்கிங் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன வீடியோஸ் தான் விட்டாங்க. பிஜிஎம் சும்மா தாறுமாறாக இருக்குதுப்பா. சொதுக்கு சந்தோஷ் தான் என்ன சார் கிரேட் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக தான் சாயம் பேக்கர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சந்தோஷ் தான் செகண்டு, இப்போ வந்து சாயம் பேக்கர் 3வது ஓகேவா. ஸோ தரமான மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் நாராயணன் எடுத்துருக்காரு, மாற்று கிடையாது. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியங்க. நான் சொல்லிட்டேன் நிறைய தடவை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் தான் சொன்னோம். அண்ட் பாகிஸ்ரீ போஸ் அவங்க பார்த்தீங்கன்னா காண்டா படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, மாற்று கிடையாது. வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதை டவுட்டே கிடையாது, அப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்த கேரக்டர் ஆகட்டும் கேரக்டர் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த காண்டா படத்துலாம். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் ஹைப் வச்சுருக்கேன். என்ன போய் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கிராம மாதிரி யூஸ் பண்ணாமல் அதாவது கடைக்கு ஏற்ற மாதிரி நினச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு RKFI கமல்ஹாசன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிவகார்த்திகேயன் அமலன் ப்ரொடியூஸ் அமலன் நினச்சாங்க. ஸோ இப்போ திரும்ப செய்வன் பக்கம் செய்வன் வந்துருக்காங்க. ஸோ செய்வனும் அந்த சிவகார்த்திகேயன் நான் RKFI வந்துருக்காங்க திரும்ப அது அமலுக்கு அப்புறம். ஸோ பாப்பா என்ன போனால் அமன் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய பிளாக் பஸ்ட்டு 2 பேர் காம்போவில் வேறு லெவல் ஹிட் மூவி. ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. சிவகார்த்திகேயன் கெரியரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு அமலன் தான் ரொம்ப பிடிச்சது அப்படி தான் சொன்னோம். அண்டு அதே மாதிரி இந்த செய்வனுக்கு அமனுக்கு அப்புறம் பெஸ்ட் ஃபிலிமாக அமையுமானே வெயிட் பண்ணி பார்ப்பேன். நான் காத்துட்ருக்கேன் அந்த படத்துக்கு. கம்பேக் வேணும் சிவகார்த்திகேயன் போட்டிருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு பராசக்தி ஏன் ப்ரோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் போடுறாங்க. பட் அந்த படம் அந்தளவுக்கு செய்ய போகல அதை சொன்னோம். அண்டு ஓகே நான் அதுக்கப்புறம் அப்போ சொல்லிட்டேன். கண்டிப்பாக அக்டோபர் மாதம் வேணா 2026 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குயிக்காக ஷூட்டிங் முடிக்க போகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி தந்ததுக்கு ட்ரூன் தந்துங்க. சீக்கிரமாக ஷூட்டிங் முடிச்சு அது படம் வேணா ஒரு அவசரமாக ஷூட்டிங் எடுத்து 15 வருஷம் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப மொக்கையாக வரும். ஸோ பொறுமையாக ஷூட்டிங்கை முடிச்சு 10 வருஷம் ரிலீஸ் பண்ணால் தான் என் ஒப்பீனியன். ஸோ தேவனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீம் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதுக்கு எடுத்துக்கலான்னா பொறுமையாக ஷூட்டிங்கை நடத்தி 10 நெக்ஸ்ட்டு பொங்கல் ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி படம்லாம் ரூல் பண்ணால் பொங்கலுக்கு வந்தால் தாறு மாதிரி சம்பவம் போனோம். மிக்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணால் கூட சூப்பராக வரும். அப்படிப்பட்ட பொங்கல் டைமில் இந்த படம் ரிலீஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படி தான் சொன்னோம்.
ஸோ பார்க்க நடக்கப்போ சொல்லிட்டு ஸோ 72 என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்க அண்ட் ஆர்கேஎஃப்ஐ அண்ட் கமல்ஹாசன் நம்ம முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சிவகுமார் முருகேசன் படம் தாய்க்கல் வீணு படம் இருந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொன்னோம். அந்த படம் அப்படின்னா வேலை வந்து ஹாட் ஸ்டார் அவைலபிள் இருக்குது, பார்க்கணும் போய் பாருங்க. சூப்பராக படம், அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அவர் மேலே போய் நம்பிக்கை இருக்குது இந்த படம் சூப்பராக எடுத்துக்கு இப்போ சிவகார்த்திகேயன் அதுவும் சூஸ் பண்ணியிருக்கேன் டேரக்டர். அதாவது இந்த படம் அப்படின்னா 2 படம் சரியாக போகிறதுக்காக ஒரு ரூரல் படமாக சிவகுமார் முருகேசன் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொல்வேன். ஸோ கமிஸ்டர் இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இவர் நம்ம சூஸ் பண்ணலான்னு சிவகார்த்திகேயன் எங்கேயும் மைண்ட் யோசி இந்த படத்தை சூஸ் பண்ணிக்காது நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ வாயில் வரல சாரி. ஓகே மக்களே, ஓகே நான் அதுக்கு பார்க்கலாம். ஸோ நிறைய பேசிட்டேன். ஓகே அப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ நான் சொல்லிக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் செய்யும் பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக வெயிட் பண்ணுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவகார்த்திகேயன் படத்தில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நன்றி, வணக்கம், டேக் கேர், நாளை சந்திப்போம்.